வேதாள உலகம் படத்தில் எந்த மேடையிலும் கதம்பமாலை நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் இணைந்து கொள்கின்றார் கவிஞரும் எழுத்தாளருமான தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா, உங்களுடைய ஆக்கத்தை கேட்போம். நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். ஒன்றினால் ஒன்றும், இது தலைப்பு. என்னுடைய இந்த படைப்பு ஓம் சரவணபவ மாத இதழில் பதிப்பிக்கப்பட்டது. மனம் ஒன்றி செயல்பட்டால் ஒன்றும் வெற்றி பெறும் என்பதை உளவியல் அடிப்படையில் உரைக்கப்பட்டது. பயிற்சியும் முயற்சியும் செய்தால் இதில் தேர்ச்சி பெறலாம். எழுத்தும் குரல் வடிவமும் தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஒன்றினால் ஒன்றும், ஒன்றினால் ஒன்றும், ஒதுங்கினால் ஒதுங்கும். நல்லாதானே இருந்த, என்ன ஆச்சு, என்னென்னவோ சொல்கிற? எந்த ஒன்றையும் மனசு ஒன்றி ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் நம்மோடு ஒன்றும், ஒதுங்கி நின்றால் ஒதுங்கும். என்னாச்சுப்பா உனக்கு, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்ற? போன வாரம் நாம் சந்தித்து பேசிய போது படிப்பு செயல் போன்ற எதிலேயும் மனசு சரியாக ஒன்றி செயல்பட முடியல அப்படின்னு நீ தானே சொன்ன? ஆமாம், நான் தான் சொன்னேன். அதற்காக ஒன்றுதல் ஒருமுகப்படுத்துதல்னு ஏதேதோ சொல்கிறியே. நீயே யோசிச்சுப்பார். சாதாரண சூரிய ஒளியால் பஞ்சை எரிய வைக்க முடியுமா? சூரிய ஒளியால் பஞ்சையா? அது எப்படி? சூரிய ஒளியை ஒருமுகப்படுத்தினால், ஒரு புள்ளியில் கொண்டு வந்தால், என்ன சொல்கிற? தெளிவாக சொல்லு. ஒரு லென்ஸு வழியாக சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து அந்த லென்ஸின் கீழ் பஞ்சை சிறிது நேரம் வைத்திருந்தால் பஞ்சு எரியும். சாதாரண சூரிய ஒளியால் பஞ்சு எரியாது. ஆனால் லென்ஸ் என்ற கருவி மூலம் சூரிய ஒளியை ஒருமுகப்படுத்தி ஒரு புள்ளியில் கொண்டு வரும்போது பஞ்சு எரிகிறது. அதுபோல தான் நாமும் நம் மனசை ஒருமுகப்படுத்தி எதை செய்ய வேண்டுமோ அதை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து செயல்பட்டால் அந்த செயலில் நிச்சயம் வெற்றி பெறலாம். 1008 பிரச்சனையில் அலைபாயிரம் மனசை எப்படி ஒருமுகப்படுத்துறது? நல்ல கதையாக இருக்குதே. சொல்கிறது சுலபம். நெப்போலியன் குதிரையில் போகும்போது தான் தூங்குவாராம். அதுவும் நிம்மதியாக தூங்குவாராம். எப்படி உங்களால் தூங்க முடிகிறது அப்படின்னு நெப்போலியனை கேட்டபோது, புறா கூண்டு போல என் மூளையில் பல அறைகள் இருக்கின்றன. எந்த அறையில் பிரச்சனை ஏற்படுதோ அந்த அறையை மட்டும் சரிப்படுத்திவிட்டு மூடிவிடுவேன். தூங்க வேண்டும் என்று எண்ணும்போது எல்லா அறைக்கதைகளும் மூடிவிடுவேன். அது மட்டுமல்ல, சரியானபடி திட்டமிடுகிறேன். அதனால் நிம்மதியாக எந்த சூழலிலும் தூங்க முடிகிறது என்று சொன்னாராம். கேட்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. உனக்கு பிடிச்ச விருப்பமானதை செய்யும்போது வேறு எதிலாவது மனசு போகுதா? இல்லை. நம்மால் முடியும்னு முழு நம்பிக்கை வைக்கணும். மனசு தானாக ஒன்றும். மகாபாரதத்தில் துரோணர் வில்வித்தியை கற்றுக் கொடுக்கும்போது அர்ஜுனனை தவிர தர்மனுக்கோ பீமனுக்கோ மனசில் பிடிப்பு ஏற்படலை. அதனால தான் அர்ஜுனனுக்கு பறவையின் கண்ணு மட்டும் தெரிந்தது. குறிப்பார்த்து பறவையை அர்ஜுனால் வீழ்த்த முடியுது. எது செய்கிறோமோ அது மட்டும்தான் தெரியணும். மனசை கேமரா போல் வைத்து கொண்டு கிளிக் செய்துப்பார். நிச்சயம் படிப்பு உள்பட எல்லாமே சரியானபடி பதிவாகும். வெற்றி நிச்சயம் பெறலாம். சரியாகத்தான் சொல்கிற. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். மனசை தெளிவாக வச்சிரு. ஒன்றினால் ஒன்றும், ஒதுங்கினால் ஒதுங்கும். சரி, டைம் ஆச்சு, புறப்படலாமா? ஆமாம்ப்பா. போன இடம் வந்த இடம்னு எம்போட்டாட்டி கோபமாக எரிஞ்சு விழுவா. அது கோபம் இல்லைப்பா, இன்னும் காணலியே என்ற அக்கறை. மேலே உள்ள ஒன்றுதலினால் ஏற்பட்ட அன்பின் வெளிப்பாடு. புரிஞ்சுக்கோ. சரிப்பா, மனம் ஒன்றினால் ஒன்றும் என்பதை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். அடுத்த வாரம் இன்னொரு தலைப்பில் வழக்கப்படி சந்தித்து பேசுவோம் என கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது உன் நண்பன் குணசேகரன். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஒன்றினால் ஒன்றும் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு சிந்தனையை தந்தார் தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழருவி வானொலி, ஜெர்மனியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை கதம்பம். அடுத்து வானிலை வருகிறது இஸ்லாமிய